இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திருட்டுத்தனமா செவிரேறி குதிச்சு ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருப்பான். சார், அவன் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சார். அந்த பொண்ணை அவன் லவ் பண்றான். அவளை பாக்குறதுக்காக தான் அங்க போயிருப்பான். நீங்க அவனுக்கு ஃப்ரெண்டு தானே, அதனாலதான் அவனுக்கு நீங்க சாதகமா பேசுறீங்க. இப்ப என்ன விஷயம் வந்திருக்கீங்க சொல்லுங்க முதல்ல. அத அவனை ஜாமீன்ல எடுக்க தான் வந்திருக்கோம். அதெல்லாம் விட முடியாது, போங்க. ஏன் சார் விட முடியாது? இது லேடிஸ் விவகாரங்கிறதால வெளியெல்லாம் விட முடியாது, கிளம்புங்க. சார், நாங்க ஜாமீனோட வந்திருக்கோம் சார். நீங்க விட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? வெங்கட் சார், கொடுங்க. இந்தாங்க சார். சார், இவரை ஜாமீன்ல எடுத்துட்டோம். இவரை விட முடியாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை சார். இவரை நீங்க ஜாமீன்ல விட்டுதான் ஆகணும். பொம்பளை பொறுக்கிக்கெல்லாம் ஜாமீன் எடுத்துட்டு வந்தா இவங்கெல்லாம் எப்படி திருத்துவாங்க? சார், தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஜாமீன் தான் கையில இருக்குல்ல சார், அவனை விடுங்க. யோ கான்ஸ்டபிள், அவனை கூட்டு வாயா. என்னால துர்காவை பார்க்காம இருக்க முடியல கார்த்தி. அதனாலதான் அவளை பார்க்க நான் வீட்டுக்கு வந்தேன். இவர் பெரிய ரோமியோ, அந்த அம்மா ஜூலியட். இவரால பார்க்காம இருக்க முடியாது. இங்க பாருப்பா. இனிமேல் இந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் பண்ணி தொலைக்காத. நான் சொல்றது உனக்கு புரியுதா? சரி, நான் அப்படியே கிளம்புறேன். டேய், கார்ல ஏறி நானே உன்னை டிராப் பண்றேன். வா, அடியில இரு. சொல்லுங்க சார், அவனை கைய கால உடைச்சு லாக்அப்ல போட்டீங்களா? இல்ல மேடம், அவன் ஜாமீன்ல வெளியில போயிட்டான் மேடம். என்னது, வெளியில போயிட்டானா? எப்படி? ராஜான்னு ஒருத்தர் வந்து ஜாமீன்ல எடுத்துட்டு போயிட்டார் மேடம். ஏ சார், அவனை வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லி தானே உங்களுக்கு பணம் கொடுத்தேன். இப்ப ஈஸியா வெளியில போயிட்டான்னு சொல்றீங்க? மேடம், அந்த ராஜா ஜாமீனோட லாயரையும் கூட்டிட்டு வந்து சட்டம் பேசுறான் மேடம். நான் முடியாதுன்னு சொன்னா என் வேலை தான் மேடம் போவோம். அதனாலதான் வேற வழி இல்லாம அவனை வெளியில விட வேண்டியதை போச்சு மேடம். சரி வைங்க. அக்கா, அந்த டிரைவர் மாப்பிள்ள என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஏன், என்ன பண்ணாரு? ராத்திரி நவீனை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சல. ஆமா, அவனை ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வந்திருக்கான். அவனை எதுக்கு ஜாமீன்ல வெளியே எடுத்தாரு? அத நீ உன் டிரைவர் மாப்பிள்ள கிட்ட தான் கேட்கணும். அவரை கூப்பிடு, என்னன்னு விசாரிக்கலாம். ராஜா, டிரைவர் மாப்பிள்ள, உங்க அத்தை கூப்பிடுறாங்க, கீழே வரீங்களா? ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணீங்க? நீங்க எப்பவுமே சரியா தானே நடந்துப்பீங்க, இப்பயே இப்படி பண்ணீங்க? இல்லத்தா, நான் நல்லா யோசிச்சுதான் அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. என்னடா, என்ன பெரிய காரணம்? நீங்க நிதானமா யோசிச்சு பாருங்க. துர்காக்கு இப்பதான் மாப்பிள்ளை பார்த்திருக்க. அந்த நவீன் மேல இப்ப போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கு இதனால துர்கா லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். நான் இதெல்லாம் நல்லா யோசிச்சுதான் நவீன ஜாமீன்ல எடுத்தேன். ஆமா ஈஸ்வரி, மாப்பிள்ளை செஞ்சது சரிதான். அவர் துர்கா வாழ்க்கையை யோசிச்சு தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. அந்த நவீன் உள்ள இருந்தான்னா நம்ம துர்காவுக்கு தான் கெட்ட பேரு. செங்க சொல்ல வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை இருக்கு. சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. நாங்களும் கூட போயிட்டு வரோம். போயிட்டு வந்துடுறேன். டேய் டிரைவர், நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும்டா. நீ என் அக்கா வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. உன் அம்மாவுக்கு காரியம் பண்ண தானே போயிட்டு இருக்க. போ, பின்னாடியே கொஞ்ச நேரத்துல வந்து நீ யாருங்கிறத என் அக்கா காரிக்கு நான் புரிய வைக்கிறேன். மருமகளே, நான் இங்க கோயில தான் இருக்கேன். இங்க கிழவி ஐயரு எல்லாரும் வந்துட்டாங்க. சடங்கு செய்யறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கார்த்தி பையல தான் இன்னும் காணோம். அவன் வீட்ல இருந்து கிளம்பிட்டான் மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவான். நானும் அக்கா கிட்ட எதையாவது சொல்லி அங்க கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க அவனை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சரி மருமகளே. அம்மா, நீங்க பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதான் நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட சொத்து இருக்கே. இப்ப புதுசா சித்தி சொல்ற இடத்த வாங்கி என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் வேண்டாம்மா. ரேவதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது.
இப்படி சீப்பா வர இடங்களை வாங்கி போட்டாதான் பின்னாடி பெருசா லாபம் பார்க்க முடியும். இதெல்லாம் வியாபார தந்திரம், உனக்கு புரியாது. சித்தி சொல்றதும் நல்ல ஐடியா தான். நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரியா? நீ வா சந்தா. ஏய், என்ன? கை வலிக்குது அம்மா, கை ரொம்ப வலிக்குது. ஷோ, ஏய், என்ன என்னாச்சு? நீ வா, வந்து முதல்ல உட்காரு. உட்காரு, உட்காரு. பாத்து. என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? வலிக்குதுமா. லேண்ட் ஓனர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கா. நாம போலனா அவர் கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த இடம் நமக்கு கிடைக்காம போயிடுங்கா. கொஞ்ச நேரம் தானேக்கா, போயிட்டு நம்ம உடனே வந்துடலாம். அம்மா, அதான் சித்தி அவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல, நீங்க போங்கம்மா. ரேவதியை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, கை வலிக்குதே. சரி, நீ பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பத்திரமா இரு. ரேவதி, சரியாயிடும். என்ன, நம்ம இவ்ளோ ட்ரை பண்ணியும் அம்மா போறத தடுத்து நிறுத்த முடியலையே. வேற வழி இல்ல. நாமளும் கோயிலுக்கு போனாதான் கார்த்தியை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியும். அக்கா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏய், என்ன விளையாடுறியா? இப்பதான் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப வெளியே போறேன்னு சொல்ற? அது ஆமாக்கா, கை வலி இருந்துச்சுதான். ஆனா இப்போ சரியா போயிடுச்சு. இங்க பாரு. என் பேரன் வந்துட்டாங்க. நீங்க சடங்குக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணுங்க. வாங்க ஐயா, வாங்க வாங்க. அம்மா, காரியத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்களே பண்றதா மாப்பிள்ள சொன்னாரு. இல்லாட்டி போனா நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பேம்மா. அதனால என்னையா, எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் ரெடியா இருக்கு. அம்மா, அப்போ சடங்கு ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். அந்த வேட்டியை கொடுங்க. ஐயா கார்த்தி, இந்த துணியை மாத்திட்டு வாயா. சரிங்க பாட்டி. श्री गोविंद गोविंद अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञा प्रवर्धमानस्य आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतिमे कलियुगे प्रथमे भादे जम्बुद्वीपे भारतवर्षे सगाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे. நல்ல வேலை அம்மா சித்தி இங்க வரல. சித்தி கண்டிப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வருவாங்க. கார்த்தி சடங்கு செய்யறத அவங்கள பார்க்க விடாம பண்ணணும். சித்தியோட பிளான காலி பண்ணி கார்த்தியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்.